எல்லாமே முழுமையாக கிடைக்கும். நம்ம களைகள் இல்லாமல் வயலை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிருக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான காரணிகள். அதில் முதலாவது சூரிய ஒளி, இரண்டாவது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள், சத்துக்கள். அது அங்கக உரம், இயற்கை உரமாக இருக்கலாம் அல்லது ரசாயன உரங்களாக இருக்கலாம். அது சூரிய ஒளி, உரங்கள், தண்ணீர், மெயினாக வந்து தண்ணீர், அப்புறம் வந்து முக்கியமான காற்று. இது எல்லாமே பயிருக்கு போதிய அளவு கிடைச்சா மட்டும்தான் அந்த பயிர் வந்து ஒரு முழுமையான வளர்ச்சியை கொடுக்கும். அது மாதிரி வந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும். இதே வந்து நம்ம வந்து அந்த சரியான களை பராமரிப்பு இல்லாமல் களைகளை அதிகமாக வளர வச்சு நம்ம வந்து கொடுத்தோன்னா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, அந்த களைகள் சூரிய ஒளிகளில் பாதியை வந்து இந்த களைகள் எடுத்துக்கொள்ளும். அது மாதிரி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொள்ளும். உரங்களை மெயினாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள், உரச்சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். அது மாதிரி காற்றோட்டம் போதிய அளவு பயிருக்கு கிடைக்காது. இதனால் வந்து உங்களுக்கு மகசூல் வந்து அதிக அளவில் பாதிக்கும். அதனால் எந்த ஒரு பயிருக்கும், மக்காச்சோளம் மட்டுமல்ல, எந்த ஒரு பயிருக்குமே களை நிர்வாகம், களை இல்லாமல் வயலை வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி மக்காச்சோளம் மட்டுமில்லை, எந்த ஒரு பயிர் நீங்கள் வைக்க போகிறீங்க அல்லது விதைக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த விதைப்பதற்கு ஒரு 15-20 நாட்கள் முன்பாக வந்து நீங்கள் வரப்பு களைக்கொல்லிகள் ஏதாவது அடிக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். வரப்புக்குன்னு அடிக்கிறது களைக்கொல்லிகள் நிறைய இருக்குது. நமக்கு தெரியும், கிளைபோசேட் இருக்குது, பேராக்வாட் இருக்குது, குளுஃபோசினேட் அமோனியம் அப்படின்ற பேரில் இருக்குது களைக்கொல்லி. மொத்தம் 3-4 வகையான களைக்கொல்லி இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று வாங்கி வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். வரப்புகளை வந்து அதாவது பயிர் செய்வதற்கு அல்லது விதைப்பதற்கு ஒரு 20 நாட்கள் முன்பாக இந்த களைகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பண்ணதுக்கப்புறம் பன் ட்ரிம்மிங்னு சொல்லுவோம் இல்லையா, வரப்பை சீவி விடுதல் அல்லது வெட்டி விடுதல், அதன் மூலமாகவும் களைகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிறது. அந்த பயிர் சிறப்பாக வளர்வதற்கு உதவும். முக்கியமாக வந்து களைக்கொல்லி வரப்புலையும் வந்து களைக்கொல்லி அடித்து களைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், முக்கால்வாசி நோய்கள் மற்றும் பூச்சிகள் எல்லாமே வரப்பில் தான் இருக்கும். அதனுடைய முட்டைகள் இருக்கும். நம்ம அங்கே வந்து வரப்பில் உள்ள களைகளை கட்டுப்படுத்தினாலே உங்களுடைய பயிர் வந்து மிகச்சிறப்பாக களைகள் இல்லாமல், நோய்கள் இல்லாமல், பூச்சிகள் இல்லாமல் மிகச்சிறப்பாக அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கணும். அப்படின்ற காரணம் வந்து களைகளில் வந்து நீங்கள் வயலில் வச்சுருக்கும் போது அங்கே வந்து தேவையில்லாத பூச்சிகள், தேவையில்லாத நோய்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து அந்த களைகளில் குடியிருக்கும். அலையா விருந்தாளியாக வந்து அந்த களைகளில் இருக்கும். ஸோ நீங்கள் களைகளை கட்டுப்படுத்தும் போது இந்த நோய்கள், பூச்சிகள் வருவது பெரும்பாலும் தவிர்க்கப்படும். நோய் தொற்று மற்றும் பூச்சிகள் வருவது வந்து பெரும்பாலும் தவிர்க்கப்படும். ஸோ களைகள் இல்லாமல் வயலை பார்த்துக்கொள்ளுங்க. அது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது, நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள், சரியான மருந்துகள் வந்து நீங்கள் சொன்னாலுமே அதை வந்து எங்களூர் கடைகளில் போய் நான் வாங்க முடியல, சரியான மருந்து, சரியான கம்பெனி வந்து எனக்கு தெரியலை, அல்லது நாங்கள் போய் ஒன்று கேட்டால் அவங்க வந்து நீங்கள் சொல்கிறத கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வேறு ஏதோ கொடுத்துட்றாங்க. இதை வந்து நான் எவ்வாறு இந்த மருந்துகளை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. டெக்ஸ்ட்லேயும் உங்களுக்கு தரேன். இந்த நம்பரில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க.